இறந்தோர் இறந்தோர் அல்ல. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறந்தோர் இறந்தோர் அல்ல, அவர்கள் கடவுளோடு வாழ்பவர்கள். இறப்பு என்பது பிரியமானவர்களே மனிதனுடைய பார்வையிலே மரணமாக காண்பிக்கப்படுகிறது. இறப்பு என்பது கடவுளுடைய பார்வையிலே ஒரு பிரிவு. மண்ணால் உண்டாக்கப்பட்ட உடல் மண்ணுக்கு செல்லுகிறது, விண்ணுக்குரிய ஆன்மாவோ விண்ணுக்கு செல்கிறது. உடலும் ஆன்மாவும் பிரிகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் மரணம் என்று சொல்கிறோம். அதனால் மனிதர்கள் உடனே மரித்து விடுவதில்லை. உடல் பிரிகிறது, ஆன்மா உடலை விட்டு பிரிகிறது. உடல் அழிவுக்குரியது, அது மண்ணால் உண்டாக்கப்பட்டது, மண்ணுக்கு தான் செல்ல வேண்டும். ஆகவே இந்த உடல் மண்ணுக்கு செல்லுகிறது. ஆனால் ஆன்மா கடவுளுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே தான் இறந்தோர் இறந்தோர் அல்ல, அவர்கள் வானக வாழ்வுக்காக பிறந்தோராய் இருக்கிறார்கள். இறந்த நீதிமானுடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் இருக்கிறது. ஆகவே அவர் இறந்தவர்கள் அல்ல. கடவுள் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. ஆகவே அவர்கள் இறந்தவர்கள் அல்ல. அவர்களோ அமைதியிலே நிம்மதியாக இளைப்பாறுகிறார்கள். ஆகவே அவர்கள் இறந்தவர் அல்ல. முடிவுள்ளா வாழ்வு அவர்களுக்குள் நிச்சயிக்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் இறந்தவர்கள் அல்ல. இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இறந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை என்று ரோமர் 8:9 வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. திருவெளிப்பாடு 14:13 வாசிக்கிறோம். ஆண்டவருக்குள் இறப்பவர் பேறு பெற்றோர், அவர்கள் தங்கள் உழைப்பு நின்று இளைப்பாறுவார்கள். அவர்கள் செய்த நன்மையே அவர்களோடு கூட வரும். அவர்கள் வாழ்கிறபடியிலான நன்மை கூட போகுது. செத்தவங்க கூட நன்மை கூட போய் என்ன பிரயோஜனம்? அவர்கள் வாழ்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள், நித்திய வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள், தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, அவர்கள் செய்த நன்மை அவர்களோடு செல்லுகிறது. ஏனெனில் இறந்தோர் இறந்தோர் அல்ல, வாழ்வர்கள் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை விசுவாசத்தை நம்முடைய மனதிலே பறித்து ஆனந்தமாய் வாழ்வோம். அவர்களை காண்போம் நிலையில் நாமும் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.